வெல்கம் பேக் டு ஷாடோ சினிமாஸ். அதே டெய்லர் அதே வாடகை சீரிஸில் டபுள் கில்லர் கான்செப்ட் யூஸ் பண்ண ஒரு சில படங்களை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்லாஷர் ஜானர் அப்படின்னாலே அதோட ரூல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றதை பற்றி வேறு ஒரு எபிசோடில் தனியாக பேசியிருந்தோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜேர்னரில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கில்ஸ் நடக்குது, எவ்வளோ க்ரூசமாக நடக்குது, ஏன் பண்ணுறாங்கன்றதை விட யார் பண்ணுறா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி, அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான் இந்த மொத்த சீரீஸ்க்கான மையப்புள்ளி, ஆணி வேறுனே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ட்விஸ்ட்டில் டபுள் கில்லர் ஆர் மோர் தென் ஒன் கில்லர்ன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது கடைசி வரைக்கும் க்யூரியாசிட்டி குறையாமல் ப்ரெடிக்ஷன் பாசிபிலிட்டியும் ஜீரோவாகிட்டு அந்த படத்தை ஃபுல்லாக உங்களை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான கான்செப்டாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட கான்செப்டை ஃபஸ்ட்டு 1996 இங்கிலீஷில் வந்து ஸ்க்ரீம் படத்தில் தான் கொண்டு வந்தாங்கன்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே வேறு ஒரு படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் சொல்கிறேன். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி கூட சரியாக எடுக்காமல் நிறைய படங்கள் ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில ஸ்லாஷருமே இதில் இருக்குது. ஸோ அதை எதை பார்க்கணும், எதை தூக்கி குப்பையில் போடணுன்றதையும் மென்ஷன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் 2025 இங்கிலீஷில் வந்து ஃபியர் ஸ்ட்ரீட் பார்ட் 4 தி ப்ராம் குயின். இந்த படம் பார்க்குறதுக்காக முன்னாடி இருக்க ட்ரையாலஜி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதே ஊரில் வேறு டைம் பீரியடில் நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஸ்லாஷர். அட்டகாசமாக இருந்துச்சு. ஒவ்வொரு கில்லும் அவ்வளோ குரூசமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் யார் கில்லர் அப்படின்றத ப்ரெடிக்டே பண்ண முடியல. அவங்க ஏன் பண்ணுறாங்கன்றது ரொம்ப சில்லியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் த்ரூ அவுட் த மூவி கொண்டு போயிட்டு அந்த ட்விஸ்ட்டு வச்சதெல்லாம் உண்மையிலே அட்டகாசமாக இருந்துச்சு. ஃபைனஸ்ட்டு த்ரில்லர். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2003 தமிழில் வந்த விசில். இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க அந்த எபிசோடையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படம் ஒரு இன்ஸ்பிரேஷனாலும் ஒரிஜினல்லேயே ஒரு கில்லர் தான், ஆனால் இவங்க 2 கில்லர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2-3 படங்கள்லேருந்து திருடி எடுத்தால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற அட்லி டெக்னிக் தான். நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கும். அந்த டைம் பீரியடுக்கு ஓகேயான படம் தான். முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் 2025 இங்கிலீஷில் வந்து ஹார்ட் ஐஸ். ஏன்டா பார்த்தோன்னு வெறுத்து போன படம். தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்க. ஆன்லைனில் இதுக்கு நல்ல ரிவ்யூ இருக்குதான், ஆனால் படத்தில் உள்ள ஒன்றுமே கிடையாது. கில்லர் யாருன்னு நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். கில்லர் ஏன் பண்ணுறான்றதை படத்தோடைய ஸ்டார்டிங்கில் அவங்களே சொல்லிடுவாங்க. நடிப்புனா என்னன்னே தெரியாத ஒரு 2 பேர் ஹீரோ ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. நான் பார்த்து வெறுத்தது போதும். இனிமே தான் நீங்கள் யாராவது பார்க்க போகிறீங்கன்னா தயவுசெய்து வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற படம் அகைன் 2025 ஹிந்தியில் வந்து ஹவுஸ்ஃபுல் 5. 2025 ஹிந்தி சினிமாவில் வந்து ஒரு தரமான ஸ்கேம்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்றதை பற்றி டீட்டெயிலாக பேசினா ரொம்ப டைம் ஆகிடும். வேறு ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் 5A 5Bன்னு சொல்லி 2ஆக பிரித்து ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் வச்சு 2 படமாக ஸ்கேம் பண்ணாங்க. 5Aல ட்விஸ்ட்டு ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் கொஞ்சம் கதையோட உட்காரும், பார்க்குற மாதிரி இருக்கும். 5B சுத்தமாக தெரில. அதுக்காக ஓவரால் படம் எப்படி இருக்கும்னா, நிறைய அடல்ட்ரி போர்ஷன்ஸை இம்போஸ் பண்ணி பாலிவுட் இஸ் ட்ரைங் டு பிகம் ஹாலிவுட்ன்றதை மறுபடியும் நிரூபித்த ஒரு எச்ச வேலை. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அப்புறமா பேசலாம். யாராவது தேட்டரில் பார்த்துன்னு வந்து போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த டபுள் கில்லர் கான்செப்டை நான் பார்த்தே ஆகணும், ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5Aவை மட்டும், அதுவும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு பார்க்குறது நல்லது. இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் அகெயின் 2025 இங்கிலீஷில் வந்து கிளவுன் இன் அ கார்ன்ஃபீல்ட். மறுபடியும் இது அமெரிக்கன் த்ரில்லர் இல்லை, கெனடியன் த்ரில்லர். நடிப்புனா என்னன்னே தெரியாத ஒரு கேஸ்ட்டு. மல்டிபிள் கில்லர்ஸ் இருந்து கூட அதை ஒழுங்காக பயன்படுத்தாத ஒரு குப்பை படம். கில்லர் யாருன்னு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஏன்டா பார்த்தோன்னு வெறுத்து போச்சு. ஸ்லாஷருக்கான மரியாதையை கெடுக்கிற அளவுக்கு ஒரு படம். லாஸ்ட்டு 20 நிமிஷம் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த லிஸ்ட்டில் ஆறாவதாக பார்க்க போகிற படம் 2023 ஸ்பானிஷில் வந்து த கில்லர் புக் கிளப். செம்மையாக இருந்துச்சு படம், ஆனால் மிக்சியில் போட்டு அடிக்கப்பட்ட படம். ஹாலிவுட் சினிமாவில் ரிமார்க்கபிளான ஸ்லாஷரோட நிறைய படங்களுடைய வாடை ஹெவியாக அடிக்கும். அதெல்லாம் தெரிஞ்சே தான் போய் பார்த்தேன். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கில்லுமே செம்ம வெயிட்டேஜாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் பார்ட் 2க்கான லீடும் போட்டிருந்தாங்க, ஆனால் ஒரு அப்டேட்டும் வரமாட்டேங்குது. சீக்வலுக்காக ஹெவியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய படங்களோடைய ஆல்ரெடி அந்த சாயல் ஹெவியாக தெரியறதுனால கிளைமேக்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் ஸ்டில் இந்த படத்தோடைய ப்ரெடிக்ஷனை இந்த படத்தை மட்டும் வச்சு பண்ணால் நல்லது. தேவையில்லாமல் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களே ஸ்பாய்லர்ஸ் உண்டாக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு லிஸ்ட்டில் ஏழாவதாக பார்க்க போகிற படம் 1988 இங்கிலீஷில் வந்து பார்ட்டி லைன். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன படம் இதுதான் டபுள் கில்லர் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ண படம்னு சொல்லலை. இதை பார்த்து தான் ஸ்க்ரீமில் காப்பி அடித்தாங்கன்னு சொல்லலை. பட் தெர் இஸ் அ ஹெவி பாசிபிலிட்டி இது ஸ்க்ரீம்க்கு ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஸ்லாஷர் அப்படின்னாலே அந்த ட்விஸ்ட்டை மையப்படுத்தி தான் இருக்கும்னு சொல்லும் இல்லையா, அதை அப்படியே மாற்றி அமைக்கிற படம் இந்த படம். ஸோ ரிவர்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சீன்லேயே கில்லர் யாருன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கதை எப்படி போக போகுது,
வில்லன் ஜெயிப்பானா, ஹீரோ ஜெயிப்பானா, இவன் ஏன் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் கில்லர் ஏன் பண்ணுறான் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கேள்விப்படாத ஒரு காரணம். ஸோ இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது பகீர்னு ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் காமிக்கப்பட்ட மாதிரி கில்லரை முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி வராது. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை தாண்டி டபுள் கில்லர் கான்செப்டோட ஆரிஜின் என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ வேறு டைம் பீரியடில் வேறு லாங்குவேஜில் கண்டிப்பாக எங்கேயாவது வந்திருக்கலாம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்த்த படங்களை இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நல்ல படங்களெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே கான்செப்டில் வேறு ஏதாவது படங்கள் வந்திருந்தாலும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் சொல்லியிருப்போங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.